ஸோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி அதாவது ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, எனக்கு இன்னொரு புது சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன சேட்னஸ்னால், அடிக்கிறக்கோ என்னால் வீடியோ போட முடியறதில்ல, ஒர்க்கு வந்துடுது. என்ன பண்ணுறது? அதனால் இப்போ அவர் புதுசாக மைன்கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தார். அதோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஆகாஷ்னு இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டும் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வேர்ல்டு சீடு எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மைன்கிராஃப்ட் பிளேயர் ஒரு சீடை க்ரியேட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் நார்மலாக எப்போ போல் ப்ளே பண்ணிகிட்ருக்கிற வேர்ல்டுலேருந்து வெளியே போய்க்கணும். ரைட் சைடு இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் அவுட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு கிரியேட் அ வேர்ல்டு சீடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரியேட் அ வேர்ல்டு பச்சை கலரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். அதில் நீங்கள் சர்வைவல் ப்ளே பண்ணுறதா இருந்தால் சர்வைவல் வச்சுக்கலாம், க்ரியேட்டிவ்னா க்ரியேட்டிவ் வச்சுக்கலாம். க்ரியேட்டிவில் எல்லாமே அன்லிமிட்டடாக கிடச்சிரும். ஹெல்த் பாரு குறையவே குறையாது, எந்த மாபுகிட்டையும் அடி வாங்க மாட்டோம். அதுதான். நெக்ஸ்ட்டு கீழே அட்வான்ஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் மேப், அப்புறமா போனஸ் செஸ்ட், அப்புறமா கோஆர்டினேட்ஸ், அப்புறமா ஷோ டேஸ் பிளேயர், அதாவது எத்தனை நாள் பிளேயர் அந்த உலகத்தில் இருக்காங்கன்றது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறா இருந்தால் gmail.com போட்டு மல்டிப்ளேயர் வச்சுருங்க, ஃப்ரெண்டை கூப்பிட்டு விளையாண்டுக்கலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆனில் இருந்துச்சுன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிரும், ஆஃபில் இருந்துச்சுன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருந்தால் ரொம்ப ஈஸியாக போயிடும் இல்லையா, மேட்ச் சுவாரஸ்யம் இருக்காது, அதனால தான். ஸோ நம்ம ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு அட்வான்ஸில் போயிட்டு நார்மலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா க்ரியேட் வேர்ல்டு கொடுத்து போயிடலாம். நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் சொல்லித்தரேன். ஸோ புதுசாக ப்ளே பண்ணுறவங்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளையாடுறதுக்கு கொஞ்சம் வசமாக இருக்கும். இருங்க லோட் ஆகட்டும். ஸோ டீப் டார்க் பயம், அப்புறமா சகதி நிறைஞ்ச இடம், அப்புறமா ஸ்னோ வில்லேஜ், இன்னும் நிறையா இருக்குது. லஷ்கேவு, அப்புறமா பேம்பூ ஃபாரஸ்ட், அங்கே நிறையா பாண்டா குட்டீஸ் இருக்கும். அப்புறமா கேஸ்டல் வில்லேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்கும். டைகா வில்லேஜ், அப்புறம் ஸ்னோ வில்லேஜ், அப்புறம் அபேண்டட் வில்லேஜு, டெசர்ட் வில்லேஜு. நம்ம இதில் எதை தேர்ந்தெடுத்து போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இருங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம். இதோ இங்கே இருக்குது சர்வைவல் வில்லேஜ்னு இருக்கு இல்லையா, இதை தான் இந்த கோஆர்டினேட்ஸை தான் நான் போட போகிறேன். அதாவது இந்த சீடு டெம்ப்ளேட்டை. ஓகேயா, இதை கொடுத்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா க்ரியேட்டிவ், அதை கொடுத்திங்கன்னா க்ரியேட்டிவேவா இல்லை பின்னாடி போய் வேறு எதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களான் இருக்கும். நீங்கள் க்ரியேட்டிவே கொடுத்துடலாம் தாராளமாக. உங்களுக்கு வேர்ல்டு சீடுக்கு பேர் ஏதாவது வைக்கணுன்னா வச்சுட்டு அப்புறமா வேர்ல்டு சீடை என்டர் பண்ணிடுங்க. நான் என்னோடய சீடோட காப்பியை உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இந்த வேர்ல்டு லோடாகி முடிய போகுது. சர்வைவலில் தான் இருக்கும், க்ரியேட்டிவ் கிடையாது. ஓகே, நம்ம வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கையில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேப்பர் கொடுத்துருவாங்க. க்ரியேட் மேப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் காட்டிடும். அதில் வெள்ளை கலரில் அங்கிட்டு இங்கிட்டு நகர புள்ளி தான் நீங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மேப்புக்கு போதுமானது. போனஸ் செஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிள்ஸு, அப்புறம் 4 டீப் ஓக் ட்ரீ கொடுத்துருக்காங்க. டார்க் ஓக் ட்ரீ மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் 2 வுட்டு, ஒரு பிக்காக்ஸு, ஆக்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாப்பிட்ற கேரட்டு, 2 பன்னு கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு சில மரக்கட்டைகள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கேப்டஸ் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் நியூ பிளேயராக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. மைன்கிராஃப்டில் எப்போவுமே நீங்கள் வந்த உடனே செய்யக்கூடிய ஒரு 3 விஷயத்தில் முதல் விஷயம் மரத்தை வெட்டுறது. இருங்க நம்ம கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணிகிட்டே போயிடலாம், அப்போ தான் சொல்லிக் கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் வுட்டை வெட்டிட்டு அப்புறமா கீழே கட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஈஸியாக தான் இருக்கும். டெம்பரரி பிளாக்ஸ் வேணுன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறக்கும். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 4 பிளாக் இருக்குது. பிளாக் எதுக்கு எடுத்தேன்னு கேட்காதீங்க, உசுமா ஒரு குத்து மதிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டேன், தேவைப்படுன்னு. டைப் பண்ணிக்கிட்டேன்னு. மைன்கிராஃப்டில் இந்த பிக்கோட மீட்டு அதிகமாக ஹெல்த் பார் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரைட் சைடு ஹங்கர் பார்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் பசியை கம்மியாச்சுன்னா காட்டி கொடுக்கும். நமக்கு லைட்டாக வாய்ஸ் திக்கி தான் வருது, பெருசாக கண்டுக்காதீங்க. இதோ பார்த்தீங்களா அங்கனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, அதுதான் வில்லேஜு. நான் மைன்கிராஃப்டில் செய்ய வேண்டிய 2வது விஷயம் ஃபுட்டு சேகரிக்கிறது மட்டும் இல்லை,
மூணாவது பெட்டு செய்கிறது. பெட்டு செய்யறதுக்கு உங்களுக்கு உள் தேவைப்படும். அதாவது ஆட்டோட முடி பார்த்தீங்களா, ஆட்டு முடியில் செஞ்ச பஞ்சு இதுதான் தேவைப்படும். இது பேர் உள். நம்ம இதை ஆட்டு தோல்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் 2 ஆடு வேணும் பெட்டு செய்யறதுக்கு. ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிள்ளையருக்கு இந்த சீடு கண்டிப்பாக சூப்பராகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சீடில் வந்து வில்லேஜ் பக்கத்தாலேயே கிடச்சிரும். பார்த்தீங்களா, இன்னொரு ஆடும் கிடச்சிருச்சு. ஜம்ப் பண்ணி ஒரே போடு. அடா அடிக்க முடியல தானே பார்த்தேன். என் ஃபோன் லைட்டாக லேக் ஆகுது கைஸ். இந்த ஃபோனை வச்சு எப்படி நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறேன்னு தெரியலையே காட். அதெல்லாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. வாங்க போகலாம். மாடையும் கூட அடிச்சுக்கங்க, அதுக்கிட்ட இருந்து தோல் கிடைக்கும். ஸோ தண்ணியில் இறங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் நீந்தி போயிடுவோம். பார்த்தீங்களா, மீனெல்லாம் கூட இருக்குது. மீன், பன்னி, ஆடு, மாடு, கோழி எல்லாமே இருக்கும் இந்த வேர்ல்டில். ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே ஒரு போர்ட்டல் இருக்கும். இது வந்து நெதர் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. அதை சும்மா தான் ப்ளேஸ் பண்ணேன். ஏன் ப்ளேஸ் பண்ணேன்னா, இது மேலே நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டேமேஜ் ஆகும். அது வந்து லாவால் செஞ்ச ஒரு பிளாக்கு. ஓகே, செஸ்ட்டில் எதனா நல்ல லூட் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. நம்ம உட்டன் பிக்காக்ஸை வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம். கூடவே ஷூஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்துக்குவோம். ஷூவில் ஃபெதர் ஃபாலிங் 5, அது எவ்வளோ ஹைட்டிலிருந்து குதித்தாலும் டேமேஜை அதிகமாக விழுக வைக்காது. அதனால தான் இந்த போர்ட்டலை பற்றி நான் கிரியேட்டிவ் மோடில் ஒரு 5 செகண்ட் கழிச்சு சொல்லித்தரேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வில்லேஜை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது பேர் வந்து வில்லேஜு. அங்கங்கே வீடு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மண்டையில் தொப்பி கவுத்திட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவன் வந்து பாருங்க, அவனே எல்லாத்தையும் பொறுக்கிட்டான் அதுக்குள்ளே வரதுக்குள்ளே. சரி இருங்க, நம்ம இதை பிடுங்கிடலாம். இது வந்து ஹேபலு, அதாவது கோதுமை பயிர். கோதுமை பயிரை கையில் வச்சுருந்திங்கன்னா மாடு உங்களுக்கு பார்த்த மாதிரியே வரும். பார்த்தீங்களா, காரணம் என்னென்னா கோதுமையை மாடு சாப்பிடும். சாப்பிட்டு ஒரு ஹார்ட் சிம்பிளை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான காரணம் வந்து இன்னொரு மாடு தேவைப்படுதுன்றது தான். குட்டி போடுறதுக்கு வேறு எதுக்கும் கிடையாது. பார்த்தீங்களா, இது ஹேபல். இருங்க, நம்ம இந்த கேவை அடைச்சிடலாம். பெரிய சைஸ் கேவ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடைச்சிருங்க. அது வில்லேஜுக்கு பக்கத்தால் கொஞ்சம் தூரமாக இருக்கிற பட்சத்தில் அதை அடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜாம்பிஸ் வந்து வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ணாங்க, ஜாம்பி வில்லேஜரை மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கனக்குள்ளே ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அடிக்கிறக்கோ தொல்லை பண்ணுவாங்க. அதிகமாக ரன் பண்ணாலோ இல்லை ஹார்ட்டு குறைஞ்சாலோ இந்த மாதிரி ஹங்கர் பாரும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் கையில் வச்சுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுங்க. ஹேபல்ஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ண அந்த வுட்டை வச்சிங்கன்னா 4 பீஸாக சேஞ்ச் ஆகும். அந்த 4 பீஸையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் கிடைக்கும். அந்த கிராஃப்டிங் டேபிள் தான் மற்ற லூட் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும், 2வது விஷயமா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறங்காட்டி சாரி மாற்றி வச்சிட்டேன். இருங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, 2 வுட்டு ஒரு ஸ்டிக் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஸ்குவாடு கிடைக்கும். இந்த ஸ்குவாடை வச்சு ஈஸியாக உங்களால் மற்ற ஆப்போனண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண முடியும், அதாவது கொலை பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஸ்னே சொல்லலாம். பட் இப்போதைக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அயன் கோலம் நோண்டுனீங்கன்னா ஒரே அடி தான், தலையில் அடிச்சு படுக்க வச்சுருவோம். இந்த ஊரோட ஒரு ப்ரொடெக்டர்ஸ் கார்டுன்னே சொல்லலாம். அதாவது இந்த ஊருக்கு தான் வில்லேஜ் ஹீரோவும் பேர், நான் வச்சது. எனக்குள்ளே அயன் பிக்காக்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் கத்தி செஞ்ச மாதிரி தான். 2 அயன் வச்சு ஒரு ஸ்டிக் வச்சிங்கன்னா கத்தி கிடச்சிரும். வாங்க நெக்ஸ்ட் வீடுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வீடு கிடையாது, இது வந்து வெப்பன் ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எங்கே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், பின்னாடி இன்னொன்று இருந்துச்சு, அதான் இருக்குது. இதில் சமைக்கிறதுனா சமைச்சிக்கலாம். அதாவது கறி இந்த மாதிரி மீட் நார்மலாக சாப்பிட்ற போது ஒரு ஹங்கர் பார் ஏறிச்சுன்னா சமைச்சு சாப்பிடும்போது 2 இல்லை 3 ஹங்கர் பார் வரைக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா, ஷூ, ஹெல்மெட்டு, அப்புறமா நம்மக்கிட்ட ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் இல்லை கோல்டு பிக்காக்ஸ், அப்புறமா ஒரு அயன் பிக்காக்ஸ் இருக்குது. அயன் பிக்காக்ஸில் அன்பிரேக்கிங் போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டுன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் மைன் பண்ணணும்.
ஓரளவுக்கு ஸ்டோன் மைனிங் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய முக்கியமான டூல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் உயிர் வாழணுன்னா டூல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஒரு 30 ஸ்டோனுக்கு பக்கம் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளில் க்ரியேட் பண்ணி போட்டுடலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருந்தாலே போதும். நான் தான் சும்மா வெட்டி அங்கங்கே ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது பழக்கமாயிருச்சு. ஸோ ரூல்ஸ் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கத்தி செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு 2 பீஸு ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும். 2 இரும்பு பிஸ்கட்டு ஒரு ஸ்டிக்கு. உடனே அதாவது ஸ்டோன் ஸ்குவாட் செய்கிறதுக்கு 2 கல்லும் ஒரு குச்சி இருந்தால் போதும். அதே உங்களுக்கு கோடாலி செய்யணுன்னா 3 கல் 2 குச்சி. அதுவே உங்களுக்கு கல்லில் பிக்காக்ஸ் செய்யணும்னு கேட்டிங்கன்னா 3 கல் 2 குச்சி இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஷெவல் அதாவது ஷெவல் மண்ணை நோண்டுறதுக்கு 1 கல் 2 குச்சி தேவைப்படும். அவ்வளோதான். இப்போதைக்கு நார்மலாக வரக்கூடிய வெப்பன்ஸ் அவ்வளோதான். இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. இருங்க, எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டான ஒரு ஆள் இருக்கா. அந்த இவன் தான் கண்ணில் பார்க்குறக்கு பவுச்செல்லாம் போட்டு வச்சுருப்பான். நில்றாடே டே வில்லேஜர், கொல முக்கா நில்றாடே. கைஸ் நிற்க மாட்டாங்க கைஸ். தப்பே வில்லேஜரே சோள பொரி வாங்கிக்கிறேன்டா. நின்றுட்டான். அன்பிரேக்கிங் ஒன்று பேர்ன் ஆஃப் ஆர்த்தரைஸாக என்னமோன்னு போட்டு வச்சுக்கிறான். அது கொடுக்குறான் 9 எமரால்டுக்கு. போடா, எனக்கு அது வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வில்லேஜை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனவுடனே நிறையா லூட் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடெல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம் அழகழகாக. நான் வந்து பேசிக்காக கட்டுற வீடு சின்னதாக தான் இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நெதர் போர்ட்டால். நைட் நேரத்தில் மாப்ஸ் நிறையா ஸ்பான் ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி பைத்தியக்காரன் ஸ்பான் ஆவான். இவன் பேர் வந்து க்ரீப்பரு. பார்த்தப்போ சேருன்னு இருப்பான். பார்த்தீங்களா, இப்படி வந்து பக்கத்தால் வெடிச்சிருவான். ஆட அருமைடா. நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு ரீஸ்பான் பாயிண்ட் கூட செட் பண்ண வச்சுருந்துருக்கேன். இருங்க ஃபஸ்ட் நாங்கள் போய்க்கிறேன். இந்த மாதிரி ஸ்கெலட்டன்ஸ் கூட ஸ்பான் ஆவாங்க அங்கங்கே. இவனும் நல்லாவே டேமேஜ் கொடுப்பான். உங்கள்கிட்ட ஏன் ஸ்குவாடை வச்சுருக்க சொன்னால், ஸ்குவாடை வச்சு அடிக்கும்போது அதிகபட்சமான ஹார்ட்டு டேமேஜ் அவங்களுக்கு போகும். ஐயய்ய இருங்காடா அடே. ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி மைண்ட் கிராஃப்டை ப்ளே பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக நெதர் போர்ட்டல் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கைஸ். பாட கட்டிட்டானுங்க. ஓகே காய்ஸ், எல்லோரும் நல்லா இருங்க. போயிட்டு வரேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.